Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. According to CEC Ganesh Kumar, which state's upcoming assembly election 2025 turnout is projected to be the highest recorded since independence? CEC ஞானேஷ் குமார் கூற்றுப்படி எந்த மாநிலத்தின் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் 2025 வாக்குப்பதிவு சுதந்திரத்திற்கு பிறகு மிக உயர்ந்ததாக பதிவு செய்யப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது? The correct answer is Bihar. CEC Ganesh Kumar stated that the turnout in the Bihar Assembly election in 2025 is the highest recorded since independence. சரியான பதில் பீகார். CEC ஞானேஷ் குமார் 2025 ஆண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு சுதந்திரத்திற்கு பிறகு மிக உயர்ந்ததாக பதிவு செய்யப்படும் என்று கூறினார். Question 2. On which significant national occasion did Prime Minister Modi warn the country about Dimagi Naxals? எந்த முக்கியமான தேசிய நிகழ்வில் பிரதமர் மோடி திமாகி நக்சல்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார்? The correct answer is Independence Day, 15th August. Prime Minister Modi warned about Dimagi Naxals while addressing the nation on the 80th Independence Day on 15th August. சரியான பதில் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. பிரதமர் மோடி ஆகஸ்ட் 15 அன்று 80வது சுதந்திர தினத்தன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றும்போது திமாகி நக்சல்கள் குறித்து எச்சரித்தார். Question 3. Which former PDP legislator has been advocating for the inclusion of apples and cherries under a comprehensive crop insurance scheme in Kashmir? காஷ்மீரில் ஆப்பிள் மற்றும் செர்ரி பழங்களை விரிவான பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சேர்க்க வேண்டும் என்று எந்த முன்னாள் PDP சட்டமன்ற உறுப்பினர் வாதிட்டு வருகிறார்? The correct answer is Aijaz Ahmad Mir. Former PDP legislator Aijaz Ahmad Mir has been advocating for the inclusion of apples and cherries under a comprehensive crop insurance scheme. சரியான பதில் ஐஜாஸ் அஹ்மத் மிர். முன்னாள் PDP சட்டமன்ற உறுப்பினர் ஐஜாஸ் அஹ்மத் மிர் ஆப்பிள் மற்றும் செர்ரி பழங்களை விரிவான பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சேர்க்க வேண்டும் என்று வாதிட்டு வருகிறார். Question 4. According to a senior IPS officer who recently received the President's Medal for Distinguished Service, what is emerging as the biggest challenge facing the police? சமீபத்தில் குடியரசுத் தலைவரின் சிறப்பு சேவைக்கான பதக்கத்தை பெற்ற ஒரு மூத்த IPS அதிகாரி கருத்துப்படி காவல்துறையினர் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக எது உருவாகி வருகிறது? The correct answer is cybercrime. A senior IPS officer, Mr. Thakur, stated that cybercrime is emerging as the biggest challenge facing the police. சரியான பதில் சைபர் குற்றங்கள். மூத்த IPS அதிகாரி திரு தாக்கூர் சைபர் குற்றங்கள் காவல்துறையினர் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக உருவாகி வருகிறது என்று கூறினார். Question 5. Which country's defense minister, Israel Katz, vowed to go after Hezbollah, stating, no score will be left unsettled in any arena? எந்த அரங்கிலும் எந்த கணக்கும் தீர்க்கப்படாமல் விடப்படாது என்று கூறி ஹிஸ்புல்லாவை துரத்திச் செல்வதாக எந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் சபதம் செய்தார்? The correct answer is Israel. Israel's defense minister, Israel Katz, stated that his country would go after Hezbollah. சரியான பதில் இஸ்ரேல். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தனது நாடு ஹிஸ்புல்லாவை துரத்திச் செல்லும் என்று கூறினார். Question 6. What is the name of the public events initiated by leader of the opposition Rahul Gandhi,
based on focus group discussions with students? எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியால் தொடங்கப்பட்ட மாணவர்களுடன் நடத்தப்பட்ட கருத்து குழு விவாதங்களின் அடிப்படையில் அமைந்த பொது நிகழ்வுகளின் பெயர் என்ன? The correct answer is Chhatron Ki Guja. The interactions with students have formed the basis of leader of the opposition Rahul Gandhi's Chhatron Ki Guja public events. சரியான பதில் சத்திரோன் கி கூஞ்ச். மாணவர்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் சத்திரோன் கி கூஞ்ச் என்ற பொது நிகழ்வுகளுக்கு அடிப்படையாக அமைந்தன. Question 7. Against which states ministers did Annamalai level graft charges, urging Chief Minister C. Joseph Vijay to bridle them? எந்த மாநில அமைச்சர்களுக்கு எதிராக அண்ணாமலை ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி முதலமைச்சர் சி. ஜோசப் விஜயே அவர்களை கட்டுக்குள் கொண்டுவர வலியுறுத்தினார்? The correct answer is Tamil Nadu. Annamalai levelled graft charges against some Tamil Nadu ministers and urged Chief Minister C. Joseph Vijay. சரியான பதில் தமிழ்நாடு. அண்ணாமலை சில தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி முதலமைச்சர் சி. ஜோசப் விஜயை வலியுறுத்தினார். Question 8. Which organization stated it would hand over its weapons to a new Palestinian gunning body as part of a Gaza ceasefire declared by Mr. Trump? டிரம்ப் அறிவித்த காசா போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக ஒரு புதிய பாலஸ்தீனிய ஆளும் அமைப்பிடம் தனது ஆயுதங்களை ஒப்படைப்பதாக எந்த அமைப்பு கூறியது? The correct answer is Hamas. Hamas on 30th July said that it would hand over its weapons to a new Palestinian gunning body as part of the latest stage in a Gaza ceasefire declared by Mr. Trump. சரியான பதில் ஹமாஸ். டிரம்ப் அறிவித்த காசா போர் நிறுத்தத்தின் சமீபத்திய கட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரு புதிய பாலஸ்தீனிய ஆளும் அமைப்பிடம் தனது ஆயுதங்களை ஒப்படைப்பதாக ஜூலை 30 அன்று ஹமாஸ் கூறியது. Question 9. In which city was a bomb and timer recently found in a suspicious packet, leading to a case registered under the Explosive Substances Act? சமீபத்தில் ஒரு சந்தேகத்திற்கிடமான பொட்டலத்தில் குண்டு மற்றும் டைமர் கண்டெடுக்கப்பட்டு வெடிபொருள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நகரம் எது? The correct answer is Amritsar. A bomb and timer were found in a suspicious packet in Amritsar, and a case was registered under the Explosive Substances Act at the Ramdas police station. சரியான பதில் அமிர்தசரஸ். அமிர்தசரஸில் ஒரு சந்தேகத்திற்கிடமான பொட்டலத்தில் குண்டு மற்றும் டைமர் கண்டெடுக்கப்பட்டது, மேலும் ராம்தாஸ் காவல் நிலையத்தில் வெடிபொருள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. Question 10. Which country has reportedly offered a $30,000 bounty for killing or capturing US soldiers? அமெரிக்க வீரர்களைக் கொன்றாலோ அல்லது பிடித்தாலோ $30,000 பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று எந்த நாடு அறிவித்துள்ளது? The correct answer is Iran. Iran has reportedly offered a $30,000 bounty for killing or capturing US soldiers. சரியான பதில் ஈரான். அமெரிக்க வீரர்களைக் கொன்றாலோ அல்லது பிடித்தாலோ $30,000 பரிசுத் தொகை வழங்கப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. Question 11. In which city did Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath pay tribute to former Prime Minister Atal Bihari Vajpayee on his death anniversary? முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு உத்தர பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எந்த நகரத்தில் அஞ்சலி செலுத்தினார்? The correct answer is Lucknow. UP CM Yogi Adityanath paid tribute to Atal Bihari Vajpayee on his death anniversary at the Atal Bihari Vajpayee Convention Center in Lucknow. சரியான பதில் லக்னோ.
உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் லக்னோவில் உள்ள அடல் பிஹாரி வாஜ்பாய் மாநாட்டு மையத்தில் அவரது நினைவு தினத்தில் அஞ்சலி செலுத்தினார். Question 12. Which state's Chief Minister, Revant Reddy, plans to advocate for Congress's welfare programs while confronting the previous Chief Minister's tenure in the upcoming September Assembly session? வரவிருக்கும் செப்டம்பர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முந்தைய முதலமைச்சரின் பதவிக்காலத்தை எதிர்கொள்ளும் அதே வேளையில் காங்கிரஸ் நலத்திட்டங்களை ஆதரிக்க எந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டமிட்டுள்ளார்? The correct answer is Telangana. Telangana Chief Minister Revant Reddy plans to advocate for Congress's welfare programs while confronting K. Chandrasekhar Rao's tenure in the September Assembly session. சரியான பதில் தெலுங்கானா. தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி செப்டம்பர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் கே. சந்திரசேகர் ராவின் பதவிக்காலத்தை எதிர்கொள்ளும் அதே வேளையில் காங்கிரஸ் நலத்திட்டங்களை ஆதரிக்க திட்டமிட்டுள்ளார். Question 13. On which Greek island did recent fires lead to 2 deaths and an evacuation? சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்துக்களால் 2 பேர் உயிரிழந்ததோடு மக்கள் வெளியேற்றப்பட்ட கிரீஸ் தீவு எது? The correct answer is Salamina. 2 people died and an evacuation was underway as fires broke out on the Greek island of Salamina. சரியான பதில் சலாமினா. கிரீஸ் தீவான சலாமினாவில் ஏற்பட்ட தீ விபத்துக்களால் 2 பேர் உயிரிழந்ததோடு மக்கள் வெளியேற்றப்பட்டனர். Question 14. In which city were 400 families recently reported to be without water, with children scraping leaked pipes for drops? சமீபத்தில் எந்த நகரத்தில் 400 குடும்பங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் குழந்தைகள் கசிந்த குழாய்களில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணீரை சேகரிப்பதாக கூறப்பட்டது? The correct answer is Noida. An NDTV report highlighted that 400 Noida families do not have water, with children scraping leaked pipes for drops. சரியான பதில் நொய்டா. NDTV அறிக்கை நொய்டாவில் 400 குடும்பங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் குழந்தைகள் கசிந்த குழாய்களில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணீரை சேகரிப்பதாக குறிப்பிட்டது. Question 15. The National Testing Agency, NTA, recently admitted errors and ordered fresh examinations for UGC NET in which 3 subjects? தேசிய தேர்வு முகமை NTA சமீபத்தில் பிழைகளை ஒப்புக்கொண்டு UGC NET தேர்வில் எந்த 3 பாடங்களுக்கு மறுதேர்வுகளை அறிவித்தது? The correct answer is English, Commerce, Sociology. NTA acknowledged extensive errors in UGC NET English, Commerce, and Sociology papers and ordered fresh examinations for these 3 subjects. சரியான பதில் ஆங்கிலம், வணிகவியல், சமூகவியல். தேசிய தேர்வு முகமை NTA UGC NET ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் தாள்களில் ஏற்பட்ட பிழைகளை ஒப்புக்கொண்டு இந்த 3 பாடங்களுக்கும் மறுதேர்வுகளை அறிவித்தது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.